வணக்கம் வாசகர்களே. அம்மு இலையால் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கேட்க போற கதை மௌனத்தின் உதிர பூ நீயடா. கதையின் குரலாய் நான் உங்கள் காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். உதிரப்பூ 15. வெண்ணிலாவை ஒரு வழியாக சமாதானப்படுத்திய இளமையில் சாப்பிட வைத்து உறங்க அனுப்பினாள். பின் தன் அறைக்குள் நுழைந்தவள் அங்கு அவளின் குறும்புக்கார கணவன் மௌனமாக அமர்ந்திருக்க, "என்ன அருந்தவாளு, அமைதியா இருக்க? அதிசயமா இருக்கு" என்று கன்னம் கிள்ளி முத்தமிட, அதற்கு எந்த பிரதிபலனும் காட்டாது அமைதியாக அமர்ந்திருந்தான் கதிர். வழக்கமாக இளமையில் அறைக்குள் நுழைந்துவிட்டால் முதலில் சேட்டையை ஆரம்பிப்பது கதிராகத்தான் இருக்கும். வெளியில் வம்பிழுத்து வெறுப்பேற்றுபவன் அறைக்குள் காதலனாகி தேனாக திணறடிப்பான். தினமும் எதையாவது செய்து பகலில் கோபப்படுத்துவதும் இரவில் அதற்காக மன்றாடுவதும் என்று கதிரின் லீலைகள் ஏராளம். இன்றும் அதேபோல் எதையாவது செய்வான் என எதிர்பார்த்து அவள் பேச, மாறாக அமைதி காத்தான். அவனின் அமைதியை காண சகிக்காத இளமையில், "மாமா, எதுக்கு இப்படி இருக்க? என்ன ஆச்சு? என் மேல ஏதாச்சும் கோவமா?" என யோசனையாக கேட்டாள். மறுப்பாக தலையசைத்தவன், "இல்ல மயிலு, எல்லாம் அம்மாவ பத்திதான்" என்றான். அதன் பின்னே பெருமூச்சு விட்டவள், "அதான் அத்தை இப்ப சமாதானம் ஆகிட்டாங்களே, அப்புறம் என்ன மாமா?" என்றாள் அவன் அருகில் அமர்ந்து கொண்டு. கட்டிலின் சுவற்றில் சாய்ந்தவன் தன் வயிற்றோடு மனைவியை வளைத்து பிடித்தவன், "இத்தனை நாள் அவங்கள புரிஞ்சுக்காம ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட மயிலு. ஒரு வயசுக்கு மேல உன்னோட அம்மா ரெண்டாந்தாரம்னு கேலி பண்ற மாதிரி பேசும்போதெல்லாம் கோவம் வரும். அதுவும் இல்லாம அண்ணாவை எவ்ளோ பாசமா பார்த்தாலும் அவன் கொஞ்சம் கூட முகம் கொடுத்து அம்மா கிட்ட பேச மாட்டான். இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துறதுக்கு காரணம் அவங்க ரெண்டாந்தாரமா கல்யாணம் பண்ணதுதான்னு தப்பா நினைச்சு பல தடவை வார்த்தைகளால காயப்படுத்தியிருக்கேன். கோத அம்மாவை பார்த்ததும் அம்மா மேல அதிக வெறுப்பு வந்துருச்சு. இன்னைக்கு அம்மாவோட சூழ்நிலை தெரிஞ்சதும் குற்ற உணர்ச்சியா இருக்கு மயிலு" என்ற கதிர் தன் முகத்தை மனைவியின் தோள்பட்டையில் வைக்க, தன் கை கொண்டு அவன் கன்னத்தை வருடி அமைதிப்படுத்தினாள் இளமையில். "மாமா, தப்பு உங்க மேல மட்டும் இல்ல. இங்க இருக்கிற எல்லார் மேலயும் ஒரு தப்பு இருக்கு. சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாமே தப்பா நடக்க வச்சிருக்கு. தெரியாம நடந்ததுக்கு வருத்தப்படுறத விட்டுட்டு இனிமே எல்லாரையும் சந்தோஷமா பாத்துக்கோங்க" என்று கன்னம் கிள்ளி மீண்டும் முத்தமிட, இந்த முறை உதாசீனம் செய்யாத கதிர் தன் தடித்த உதடுகளால் முத்தமிட்டு, "கண்டிப்பா பொண்டாட்டி" என்று உதட்டை எடுக்காமல் அங்கேயே குடியிருந்தான் நீண்ட நேரமாக. கணவனின் கவனம் இப்போது தன்மேல் இருப்பதை உணர்ந்த மனையாள், "இங்க யாரோ ஒருத்தர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்களே, அவங்கள பார்த்தமாமா?" என்று குறும்போடு கேட்டாள். அதில் அவனின் உதடுகள் இரண்டும் விரிந்து கன்னத்தில் அச்சிட, "இப்பவும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்க பொண்டாட்டி, உன்ன" என்றான் விரிந்த உதடுகளை குவித்து முத்தமிட்டு கொண்டு. "நல்லா இருக்கு மாமா நீங்க சொல்றது. வருத்தப்பட்டா யாராவது இப்படி முத்தம் கொடுப்பாங்களா?" "அதான் பொண்டாட்டி, வருத்தப்படுறவன் கிட்ட இப்படி யாராவது வந்து முத்தம் தந்து உசுப்பேத்துவாங்களா?" "வருத்தப்படுறீங்களே, சரி சமாதானப்படுத்தலாம்னு கொடுத்தேன். தப்பா?" "வருத்தமா இருக்கே, சமாதானம் ஆகலாம்னு கொடுத்தேன்" என்றவன் ரகசியமாக அவள் காதினுள், "தப்பா?" என கேட்க, "நான் தான் தப்பு. உங்கள பத்தி தெரிஞ்சும் கிட்ட வந்தேன்ல" என்ற இளமையில் அவன் பிடியிலிருந்து தப்பிக்க முயல, "பொண்டாட்டி தப்பா இருந்தா அத சரி பண்ண வேண்டியது புருஷனோட கடமை. என் கடமைய செய்ய விடாம தடுக்காதடி மயில்" என்ற கதிர் தவறை உருவாக்கி அதில் அவனே சரியானான் மனைவியின் சினுங்களில். சந்திரனை வழி அனுப்ப எண்ணிய சூரியன் அதிகாலையில் கிழக்கு எல்லையில் தயாராக நிற்க, சந்திரனோ செல்ல மறுத்து இன்னும் நகராமல் நின்றான். இயற்கையின் பிடிவாத காட்சிகள் யார் கண்ணுக்கும் புலப்படாமல் போக, இங்கு அண்ணன் தம்பி அக்காட்சியை நடத்தி கொண்டிருந்தனர். விடியற்காலையில் எழுந்துவிட்ட இருவரும் வெண்ணிலா வைக்கும் சுடுநீருக்காக ஆளுக்கு ஒரு பக்கம் தயார் நிலையில் இருந்தார்கள். யார் பக்கம் செல்வது என தெரியாமல் வெண்ணிலா நடுவில் முழித்த வண்ணம் நின்று கொண்டிருந்தார். கடந்த அரை மணி நேரமாக இதே நிலை நீடிக்க, அடுப்பும் பற்றவில்லை, சுடுநீரும் ரெடியாகவில்லை. பேச்சுக்களால் கதிர் தாயை தன் வசம் இழுத்தால், பார்வையால் அருள் அவன் வசம் இழுத்து கொண்டிருந்தான். நித்திரையில் தன் சிசுவோடு ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்த இளங்குயிலின் காலை யாரோ சீண்ட
தூக்கத்தில் அதை தட்டிவிட்டு திரும்பி படுத்தாள். மீண்டும் சீண்ட இமை பிரித்து திட்ட வந்தவளின் வாய் மூடியது. அக்கா, அக்கா என்ற மயிலின் கூச்சலில். கடுப்பாக எழுந்தவள், என்னடி உனக்கு என தலையை சொரிந்து கொண்டு வினவ, வெளிய வந்து பாரு என்ன கூத்து நடக்குதுன்னு, வா வா. அவசரமாக மாடியில் இருக்கும் முற்றத்திற்கு அழைத்து சென்றாள் அக்காவை. அங்கு தன் கணவனும் கொழுந்தனும் நடத்தி கொண்டிருக்கும் உரிமை போர் நாடகத்தை கண்டு, என்னவா இதுங்களுக்கு இப்போ என்று கொட்டாவி விட்டு கொண்டே தங்கையிடம் கேட்டாள். அவளோ, ஆ, பச்சை பிள்ளைங்க ரெண்டும் பச்சை தண்ணில குளிக்காதுங்களாம், சுடுதண்ணி கேட்டு மல்லுக்கு நிக்குதுங்க, என்னால இதெல்லாம் பார்க்க முடியலக்கா, சத்தியமா சுட சுட தண்ணியை எடுத்து மூஞ்சில ஊத்தணும் போல இருக்கு. கல்யாணமாகி ஒண்ணுக்கு பிள்ளை வரப்போகுது, இன்னொன்னு சித்தப்பா ஆக போகுது, இன்னும் கிறுக்குத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்குங்க. வா, நம்ம மூட்டை முடிச்ச கட்டிட்டு அப்பா வீட்டுக்கு போகலாம் என்றதில் சத்தமிட்டு சிரித்த இளங்குயில், அடுத்து அங்கதான் போவாங்க 2 பேரும், போறியா என்றிட தலையில் அடித்து கொண்டாள் இளமயில். பேசாம நான் ரூமுக்குள்ள போறேன் என கிளம்ப முற்பட்டவளை கீழே அழைத்து சென்றாள் இளங்குயில். மருமகள்களின் வரவை அறிந்த வெண்ணிலா உள்ளுக்குள், வாங்கம்மா, வந்து உங்க புருஷன்கிட்ட இருந்து என காப்பாத்தி என் புருஷன்கிட்ட அனுப்பி வைங்க, நல்லா இருப்பீங்க என ஆனந்த கூச்சலிட மாமியாரை காப்பாற்ற வந்தவர்கள், மயிலு, நம்ம வேலாண்ணன் கிட்ட சொல்லி இன்னொரு அடுப்ப போட சொல்லு என்றதில் குதூகலமாக தலையாட்டிய மயில் உடனே ஏற்பாடு செய்து விட்டாள். அமர்க்களமானது. கணவருக்காக ஆளுக்கு ஒரு பக்கம் சுடுதண்ணீர். இதை எதிர்பார்க்காத அண்ணன் தம்பி இருவரும் பேந்த பேந்த முழிக்க, வெண்ணிலா அமைதியான சிரிப்போடு உள்ளே சென்று விட்டார். அனல் தகதகக்க இருவர் கண்ணிலும் புகை ஆட்டம் போட்டது. அதை கண்ட அருள், ஐரமீனு, கண்ணு எரியுது பாரு, குழந்தை கஷ்டப்படும், விடு, நான் சாதா தண்ணியில குளிக்கிறேன் என அக்கறையாக கூற, வாயை மூடும்படி சைகை செய்த இளங்குயில் தன் வேலையை கவனித்துக் கொண்டிருந்தாள். அருளை கண்டு சிரித்த கதிர் தன் மனைவியிடம், செல்லக்குட்டி, புருஷன் மேல இவ்ளோ அக்கறையா, அப்படியே குளிக்கும்போது முதுகு தேய்ச்சி விடு செல்லம் என்க. சரிங்க புருஷரே, சுடுதண்ணி ரெடியானதும் எரும சாணி எங்க இருக்குன்னு தேடி எடுத்துட்டு வரேன், இன்னைக்கு உங்களை எரும சாணில முக்கி நல்லா தேய்ச்சி எடுத்துடுறேன் என்று தலையை திருப்பாமல் பதிலளிக்க, இப்போது சிரிப்பது அருளின் முறையானது. என்னடி கொழுப்பா உனக்கு, உங்களை கட்டிக்கிட்டனே இருக்காதா பின்ன, ஏகத்தாளம் கூடி போச்சுடி, உன்னெல்லாம் அப்பப்போ அடிச்சு உங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பியிருக்கணும், பதமா பாத்து பாத்து பண்றான்ல, அப்படிதான் பேசுவ. அடிப்ப அடிப்ப, கதிரு, எங்க என் தங்கச்சி மேல கைய வச்சு பாரு, அப்புறம் தெரியும். ஓஹோ, தங்கச்சி மேல அம்புட்டு பாசமோ, அவளோட சேர்ந்து நீயும் வெளியே போக வேண்டி வரும், பாத்து பக்குவமா நடந்துக்கோ. கதிரின் கழுத்தை பிடித்த அருள், என்னடா, ஏன் எதிரிலேயே என் பொண்டாட்டிய மிரட்டுற, அதுவும் நீன்னு வேற சொல்ற, அண்ணின்னு மரியாதை வேணாமா, ஒழுங்கா அண்ணின்னு சொல்லு, இல்ல உண்மையாவே இந்த வீட்ல நீ இருக்க மாட்ட. மனதுக்குள் சிரித்து கொண்ட கதிர், இந்தா மரியாதையா கையை எடுடா, யாருக்கு யார் அண்ணி, அண்ணனே இல்லையா, இதுல எங்க இருந்து அண்ணி பண்ணி, அடியே நீ ஏண்டி புருஷனை அடிக்கிற. சாரி புருஷரே, என் அக்காவை ஏதோ திட்ட வந்த மாதிரி இருந்துச்சு, அதான் ஒரு உணர்ச்சி பெருக்குல அடிச்சிட்டேன். இவ்ளோ நேரம் புருஷனும் பொண்டாட்டியும் என்ன பேசுனதும் அடிச்சதும் உன் கண்ணுக்கு தெரியல, இப்ப நான் பேசுனது தெரியுதோ, இப்பவே உங்க அப்பா அந்த வெட்டுப்புலி வீட்டுக்கு போடி போ என்ற கதிர் இளமயிலை பிடித்து தள்ள, அதற்குள் அருள் தன் தம்பியை மீண்டும் சிறைபிடித்திருந்தான். இருவரும் வலிக்காமல் குத்து சண்டை வீரர்களாய் அடித்துக் கொள்ள, தலையில் அடித்துக்கொண்டு ஒதுங்கி நின்று கொண்டனர் மனைவிகள். அருள் சூரியனாய் வெப்பம் கொண்டாலும் நிலவில்லாமல் ஒரு நாளும் உதிக்க மாட்டான். இளையவனும் பாதி நாள் தேய்ந்து மீதி நாள் மிளிரும் நிலவை போல அங்குமிங்குமாய் பாசத்தை சிதறவிட்டாலும் சூரியனின் அனலையே எதிர்பார்த்தான். தன் அருகில் யாரையும் சேர்க்காத பகலவன் சந்திரனை மட்டும் விடாமல் பிடித்திருக்கும் மர்மமும், குளிர் மேனி குணம் கொண்டவன் தகிக்கும் வெப்பமானவனின் அனலை அலட்சியம் செய்யும் விந்தையும் அண்ணன் தம்பியின் வலுவான ஆயுதங்கள் போல. சேட்டைகளுக்கு நடுவில் தண்ணீர் வெந்நீராக மாறியிருக்க, கையில் அள்ளியவர்கள் முறைப்போடு சிரிப்பையும் ரகசியமாக சேர்த்து குளியலையும் அழகாக நடத்தியிருந்தனர். முதலில் குளித்து முடித்து வெளியில் வந்த கதிர், பொண்டாட்டி வரியா, மாமனுக்கு தொடச்சு விட என்று கண்ணடிக்க, நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன் என்று சிலிப்பிக் கொண்டாள் இளமயில். சரிதான் போடி என்ற கதிரும் அங்கிருந்து விடை பெற்றான். இளங்குயிலுக்கு வெயில் சேராமல் கதிர் பின்னே உள்ளே சென்று விட்டாள்.
இளமையில் மட்டும் அருளுக்காக காத்திருந்தாள். அவனும் சிறிது நேரத்தில் வந்துவிட, என்ன கெளுத்தி மீனு, வெயில்ல நின்னுட்டு இருக்க, வேண்டுதலா? தலை துவட்டிக் கொண்டு அவளிடம் பேச்சு கொடுத்து கொண்டிருந்தான் அருள். இந்தா, என்னத்துக்கு இப்படி ஊமையா நிக்கிற? அவள் அப்போதும் மௌனம் காக்க, ஏதோ சரியில்லை என்பதை உணர்ந்தவன் தீவிரமாக, என்ன மயிலு, ஏதாச்சும் பிரச்சனையா? நான் இப்போ உங்ககிட்ட மாமன் மகளா பேசணுமா, இல்ல தம்பி பொண்டாட்டியா பேசணுமா, இல்ல அக்கா புருஷனா நினைச்சு பேசணுமா மாமா? நிதானமான பார்வையோடு அவளை அளந்தவன், எந்த முறை வந்தாலும் உனக்கு நான் மாமன் தானே மயிலு. அதான் மாமா, எந்த மாமான்னு சொல்லிட்டா வசதியா இருக்கும்ல. தலையை திருப்பி கதிர் எங்கிருக்கிறான் என்பதை நோட்டம் விட்ட அருள், இந்தா கெளுத்தி மீனு, நீ எதுக்கு இந்த அடி போடுறன்னு தெரியுது. மறைமுகமா என் புருஷன் மட்டும் உங்க பொண்டாட்டிய அண்ணின்னு சொல்லணும், ஆனா உங்கள அண்ணன்னு சொல்லக்கூடாதான்னு தானே? கலகலவென சிரித்தவள், மக்கு மாமா, நான் நேரடியா தான் கேக்குறேன். அண்ணன் இல்லாம எங்க இருந்து அண்ணியா அண்ணி? ஒழுங்கா என் புருஷன தம்பின்னு சொல்லி தூக்கி கொஞ்சுங்க, இல்ல என் புள்ளைக்கு நீங்க பெரியப்பா ஆக முடியாது சொல்லிட்டேன் என்றவள் மீண்டும், அப்புறம் சும்மா சும்மா என் புருஷன் மேல கை வச்சிங்க, அவ்வளோதான். விரல் நீட்டி எச்சரித்தாள். அவன் கண்ணுல விழுந்தா என்ன பார்த்து நீட்டுன இந்த விரல் இருக்காது கெளுத்தி மீனு, பாத்து என்ற அருள் அவள் தலையில் அடித்துவிட்டு சென்று விட்டான். அண்ணன் தன்னிடம் பேச வேண்டும் என்று கதிர் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் பேசாமல் கூர் பார்வையால் அலட்சியப்படுத்திக் கொண்டிருந்தான் அருள். முயற்சி செய்து பார்த்தவன் முடியாமல் போக கோதையிடம் சரணடைந்து விட்டான். அவரோ கதிருடன் சேர்ந்து கொண்டு தன் மகனின் மௌனத்தை கலைக்க பல யுத்தங்களை நடத்த அசைந்து கொடுக்கவில்லை அருள். அதேபோல் ஒரு நாள் முத்துப்பாண்டி வீட்டில் உணவு உண்டு கொண்டிருந்த கோதையிடம் இருவரும் ஒரு வாய் சோற்றுக்காக போட்டி போட, இருவருக்கும் நடுவில் மாட்டிக்கொண்டார் பாவமாக. அம்மா, அவன் கிடக்குறான், நீங்க எனக்கு ஊட்டுங்க என்றான் கதிர். அம்மா, இவனுக்கு மட்டும் ஊட்ட கை போச்சு, இந்த வீட்ல ஒரு கொலை விழும், அது உங்க அன்பு மகன் கதிரா கூட இருக்கலாம் என்றான் அருள். இதுவரைக்கும் ஒரு புழுவ கூட அவன் கொன்னதில்லம்மா, சும்மா உதாறு பார்ட்டி உங்க பெரிய மகன். நீங்க இங்க திரும்புங்க, அவனை பாக்காதீங்க, பூச்சாண்டி பயம் காட்டுவான். அம்மா, இவன் பேச்ச கேட்டு தப்பு பண்ணாதீங்க, உங்க மகன் உங்க கையால சாப்பிடதான் காலையில இருந்து சாப்பிடாம இருக்கான். புழுகுறாம்மா, காலையில அப்பத்தா கையால செஞ்ச 4 ஆப்பத்த நல்லா தின்னு தின்னுன்னு தின்னான். நான் தான் பாவமா சாப்பிடாம அவன் வாய பாத்துட்டு இருந்தேன். இருவரும் விடாமல் ஒரு வாய் சோற்றுக்காக மல்லுக்கு நிக்க பாவம் கோதை பரிதவித்து விட்டார். இடையில் வந்த முத்துப்பாண்டியை விரட்டியடித்த மருமகன்கள் மாமியார் சீதாவை மட்டும் பக்கத்தில் வைத்துக் கொண்டனர் நீர் புகட்ட. இவர்களின் அலப்பறைகளை தன் மகள்களிடம் போட்டுக் கொடுத்த முத்துப்பாண்டி மனநிறைவாக வேலைக்கு செல்ல அடுத்த 10 நிமிடத்தில் வீட்டிற்கு வந்திருந்தார்கள் இருவரும். மனைவியை கண்டு பதறிய அருள், இலா, என்ன இது, அங்க இருந்து நடந்தா வந்த, மூச்சு வாங்குது பாரு, வந்து உட்காரு என்று நாற்காலியில் உட்கார வைக்க அழைத்து சென்றான். அதை தட்டிவிட்டவள், மயிலு, சாப்பாடு எடுத்துட்டு வா போ என்ற இளங்குயில் கண்ணில் அவ்வளவு கொடூரம். அதை கண்ட கதிர் நைசாக ஓட பார்க்க, மகனே, எங்க ஓடுற, வா வா, வந்து அண்ணி கையால சாப்பிடு என்றார் கோதை சிரித்து கொண்டு. கோதையின் வார்த்தையில் அதிர்ச்சி அடைந்த கதிர் குழந்தை போல் அழ, என்ன நிலவா கண்ணு கலங்குது? தெரிந்தும் தெரியாதது போல் கேட்கும் அன்னையை கண்ட கதிர் நிலவன், உன் பையனை கடைசியா பாத்துக்க மம்மி, கொடுமைக்காரிங்க 2 பேரும். இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிருப்பேன். தினமும் சோறு போடுறேன்னு ஒரு கருமத்தை போடுறாங்க பாருங்கம்மா, ஐயோயோயோ, வாயில வைக்கவே முடியாது. இவங்க கையில தீய வைங்க, இல்ல என் வயிறு தீஞ்சு போயிடும். அத கூட மன்னிச்சிடுவம்மா. என்னமோ ருசியா செய்யற மாதிரி நல்லா இருக்கான்னு கேட்பாங்க பாருங்க, சொல்லவும் முடியாம திங்கவும் முடியாம, ஐயோ நரக வேதனை. அதுல இருந்து தப்பிக்கதான் நான் இங்க ஓடி வரேன். இப்ப இங்கேயும் வந்தா என்ன அர்த்தம் என்றவனின் பேச்சில் கண்ணீர் நீர் வழிய சீதா கோதை இருவரும் சிரித்தார்கள். தம்பியின் கதறல்கள் காதில் விழுந்தாலும் பார்வை தன் மனையாளிடமிருந்தது அருளுக்கு. அவன் பார்ப்பது தெரிந்தாலும் எங்கோ பார்வையை வைத்திருந்தாள் இளங்குயில். நேரம் கடந்தும் பார்வை தன்னை தொடர்வதை உணர்ந்த இளங்குயில் வேறு வழியில்லாமல் அருளை காண கண்டிப்பான பார்வையுடன் நீரை அருந்த சைகை செய்தான். பார்வையில் அஞ்சிய இளங்குயில் எதுவும் பேசாமல் தண்ணீரை குடிக்க காலை நீட்டி அமர சைகை செய்தான். அதையும் உடனே செய்தவள் சாய்ந்தமர்ந்து கொள்ள அருகில் சென்றவன் பாதத்தை மடியில் ஏந்தி பதமாக பிடித்து விட்டான். அதைக் கண்ட கதிர்,
பாத்தியாம்மா, உன் அரும மகன இங்க ஒருத்தன் மரண படுக்கையில கத்திட்டு இருக்கான். அத எதையும் காதுல வாங்காம காதல் பண்றான். நானும் என் பொண்டாட்டிய தேடி போறேன். விடுங்க என்றவனின் முன்னால் வந்து நின்ற இளமையில், நீங்க வரவேணாம் புருஷரே, நானே வந்துட்டேன் என்றவள் கொண்டு வந்த உணவை ஒரு வாய் வைக்க அலறி துடித்து துப்ப ஓடினான் கதிர். மயிலு, மாப்பிளைக்கு என்ன கொடுத்த? அவசரமா துப்ப போறாரு என சீதா கோவமாக கேட்க, நீங்க வாங்க அண்ணி, நம்ம ரூமுக்கு போகலாம். நடக்கிற கலவரத்துல நம்ம சிக்கிட போறோம் என்ற கோதை தப்பித்த நிம்மதியோடு சீதாவோடு அறைக்குள் புகுந்து கொண்டார். மிளகாய் சாப்பாட்டை உண்ட கதிர் கோவமாக வெளியில் வந்தான். அவன் திட்டுவதற்குள் முந்திக் கொண்ட இளமையில், மாமா, அன்னைக்கு அருள் மாமாவ என்னன்னு சொன்னீங்க? அண்ணான்னு தான என்றிட, மனைவியின் வாயை பொத்தியவன் அமைதியாக ஆ காட்டினான் கடவுளை வேண்டிக் கொண்டு அடுத்த வாய் சாப்பாட்டிற்காக. அவனின் எண்ணத்திற்கு மாறாக மீன் குழம்பு நாவில் எச்சி ஊற பார்வையால் மெச்சினான் தன் மனைவியை. இந்த பார்வைக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. நீங்க வருவீங்கன்னு உங்க மீன் வாங்கி சமைச்சு வச்சா இங்க அம்மா மடியில உட்காந்து பப்ப சோறு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. போனா போகுதுன்னு ஒரு வாய் சாப்பாட்டுல மிளகா பொடி கலந்து கொடுத்தேன். இன்னொரு தடவை இப்படி நடந்தா வயிறு வெந்துடும் என்றவளின் வார்த்தையில் கோபம் இருந்ததே தவிர கண்ணில் இல்லை. அதை அறிந்து கொண்டவன் திரும்பி தன் அண்ணனை காண, நாங்க உங்கள பாக்கல கதிரு, நடத்துங்க என்று அண்ணி தன் கொழுந்தனுக்கு பச்சை கொடி காட்ட, சிரிப்போடு மனைவிக்கு காதலை காட்டிக் கொண்டிருந்தான் கதிர் நிலவன். நொடிகள் கடந்து கால் பிடித்துக் கொண்டிருக்கும் கணவனை தடுத்த இளங்குயில், போதும் மாமா, நிஜமாவே கால் வலிக்கல என நீட்டியிருந்த காலை எடுத்துக்கொள்ள முழங்காலை பிடித்து முத்தமிட்டான் அருள். இலா, மூச்சு வாங்கி நிக்கிறத பார்த்ததும் துடிச்சிட்டேன். அம்மா 9வது மாசத்துல என்ன வச்சுட்டு நடக்க முடியலன்னு சொன்னதுதான் ஞாபகம் வந்துச்சு. உனக்கு ஏதாச்சும் என் மேல கோபம் இருந்தா நான் ரூமுக்கு வந்ததும் திட்டு அடி. உன்னை கஷ்டப்படுத்தி என்ன கஷ்டப்படுத்தாத என்ற அருள் மீண்டும் பாதத்தில் முத்தமிட்டான். கணவனை அருகில் அழைத்தவள் அவன் நெற்றியில் முத்தமிட்டு, எனக்கு என்ன மாமா கோபம்? அதுவும் உங்க மேல? இப்பெல்லாம் என் புருஷனோட குழந்தை முகத்தை அடிக்கடி பாக்குறேன். இதெல்லாம் கோத அத்தைக்கு எவ்ளோ புதுசோ அதே மாதிரி எனக்கும் ரொம்ப புதுசு மாமா. அத ரசிக்க தான் வந்தேன். இன்னமும் வருவேன். பேசாம 2 வீட்டையும் பக்கத்துல இருக்கிற மாதிரி மாத்துங்க மாமா. 2 வீட்டுக்கும் நடந்தே ஆயுசு முடிஞ்சிரும் போல என மேடிட்ட வயிற்றில் கை வைத்துக் கொண்டு கூற, பொண்டாட்டி ஆசைப்பட்டுட்டா மாத்திடலாம் என்றவனின் முகத்தில் அத்தனை ஆனந்தம். மனைவிமார்கள் செய்த மந்திரத்தால் கணவன்மார்கள் இப்பொழுதெல்லாம் நல்ல பிள்ளையாக மாறி இருக்கிறார்கள். தன் அன்னைகளை தொந்தரவு செய்யாமல். அதில் பாதி வருத்தமும் பாதி ஆனந்தமும் இரு தாய்க்கும் ஏற்பட நடப்பை ஏற்றுக்கொண்டு பாட்டியாகும் நாளுக்காக காத்து கொண்டிருந்தனர். அருள் உதிரனின் பிள்ளை 6வது மாதம் கடந்து 7வது மாதத்தில் அடியெடுத்து வைத்தது ஆரோக்கியத்தோடு. இப்பொழுதெல்லாம் இளங்குயிலுக்கு ஓய்வு என்பதே இல்லை. எப்பொழுதும் தன் மகவின் அசைவுக்காக காத்து கொண்டிருக்கிறாள். தாயின் செல்ல பிள்ளை போல குடியிருக்கும் கருவறை வீட்டை தன் கை கால்களால் அசைத்து ஆட்டம் காண செய்து கொண்டிருக்கிறது அனுதினமும். குழந்தையின் அசைவை அருள் உணர்கிறானோ இல்லையோ, கோதை நன்றாக உணர்ந்திருந்தார். மகனின் அசலை கையில் ஏந்தும் நாளிற்காக தவம் கிடக்க மனதிற்குள் வேண்டாத பயங்கள் உருப்பெற தொடங்கி இருந்தது. அதன் காரணமாக அவசரமாக கடவுளுக்கு வேண்டுதல் வைத்தவர் நிறைவேற்ற தன் அண்ணனின் முன் நின்றார். என்ன பண்ணணும்னு சொல்லுமா, சிறப்பா பண்ணிடலாம் என்ற வாக்குறுதியை அண்ணன் கொடுத்துவிட குடும்பமே புறப்பட்டது குலதெய்வ கோவிலுக்கு. இந்த முறை கோதையே வெண்ணிலாவை அழைத்து வர சொல்ல வீட்டிலிருந்த அனைவருக்கும் ஆச்சரியம். இதை அப்படியே வெண்ணிலாவுக்கு தெரியப்படுத்த மனம் நிறைந்தவர் முழு மனதோடு வர மறுத்துவிட்டார். 2 காரணங்களால். ஒன்று, மனதினுள் மருகி துடிக்கும் தன் கணவருக்காக. மற்றொன்று, இழந்த வாழ்க்கையை இனி ஒவ்வொரு நொடியும் தன் அக்கா கோதை திரும்ப பெறுவதற்காக. அன்போடு மகன் மருமகளை வழியனுப்பி வைத்தவர் திரும்பி வரும் தருணத்துக்காக காத்து கொண்டிருக்க கோதையோடு கோவிலில் இறங்கியது குடும்பம். பல வருடங்கள் கழித்து குலதெய்வ கோவிலை காண்கிறார் கோதை. கண்ணில் சிறு துளி நீர் கோர்க்க அதை உள்ளிழுத்து கொண்டார், யாருக்கும் காட்டாது. பேச்சும் செயலும் வேறுபுறம் இருந்தாலும் கவனம் முழுவதும் தன் அன்னை மீதிருக்கும் அருளை பற்றி அறியாது. வழிகாட்டிய கடவுளுக்கு நன்றியாக சிறப்பு பூஜைகள் நடைபெற அனைவரும் மனமுருகி வேண்டிக் கொண்டனர். முத்துப்பாண்டி, சீதா,
கதிர்நிலவன், இளமயில், இளங்குயில் ஐவரும் ஓரிடத்தில் அமர்ந்து கதை பேசிக் கொண்டிருக்க, வயல் வேலையாக வேலையாட்களிடம் கைபேசியில் பேசிவிட்டு வந்த அருள் தன் அன்னையை தேடினான், காணாது. மாமா, அம்மா எங்க என விசாரிக்க, குளத்து பக்கம் இருக்கா உதிரா என்றார். அதன் பின்னே அன்னையின் நினைவு வந்தவனாய் கதிர் எந்திரிக்க முற்பட, கைப்பிடித்து தடுத்த மயில் பார்வையால் வேண்டாமென மறுக்க, அதை புரிந்து கொண்டவன் அமைதியாக அமர்ந்து விட்டான். அம்மா. குளத்தில் இருக்கும் மீனோடு உறவாடிக் கொண்டிருந்த கோதை கண்ணில் கோர்த்திருந்த நீரை குளநீரோடு விட்டுவிட்டு புன்னகை முகமாக திரும்பி, என்னப்பா என்றார். தாயை பற்றி அறியாத பிள்ளையா? அமைதியாக கோதையின் பக்கத்தில் அமர்ந்த அருள், பழைய ஞாபகங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்துதாம்மா என்றதற்கு இல்லை என தலையசைத்தார் கோதை. அம்மா என்றாரே தவிர திரும்பி பார்க்கவில்லை தன் உதிரனை. தாயின் தோள் மீது கை போட்டு நெருங்கிய அருள், உங்களுக்குன்னு நிறைய ஆசை இருந்திருக்கும். அதெல்லாம் வெண்ணிலாவோட மகனா நிறைவேத்த முடியாம போயிருக்கலாம். இப்போ உங்க மகனை பார்த்து சொல்லுங்க. என் அம்மாக்காக எதுவா இருந்தாலும் செய்வேன் என்றான் உணர்ச்சி மிகுதியால். மகனின் வார்த்தையில் உள்ளம் குளிர்ந்தவர் நெஞ்சோடு சாய்ந்து கொண்டு, உதிரா, எனக்கு ஒண்ணு வேணும், தருவியா என்ற கோதையின் வாயை மூடிய அருள், மா, உங்கள மன்னிக்கிற அளவுக்கு நான் அந்நியன் இல்ல என்றதில் புரிந்து கொண்டார் தன் உணர்வின் சாயல் உதிரன் என்று. பின் சிரிப்போடு மகனின் முகத்தை பார்த்தவர், நான் கண்ண மூடுற கடைசி நொடி உன் மடியா இருக்கணும் உதிரா, அது போதும் அம்மாக்கு. எந்த முகத்தை பார்க்க முடியாம ஏங்கிட்டு இருந்தேனோ அந்த முகம் அப்படியே பதிஞ்சு போகணும் எனக்குள்ள என்று சொன்னதும் கோதையின் தலை நனைந்தது அருளின் கண்ணீரில். அதில் பதறியவர், உதிரா என்று அழைத்தார். அம்மா, நான் என்ன சொன்னாலும் உங்க மனசும் சரி என் மனசும் சரி சமாதானம் ஆகாது. நிறைய கோபம் இருந்தாலும் அதெல்லாம் ஏக்கமா மாறி இப்பவும் ஆழ் மனசுல அடங்கி இருக்கு. உங்கள பார்த்து பேசாத வரைக்கும் உங்க மனசுல அதே அளவுக்கு வலி இருக்கும்னு தெரியல. இப்ப இந்த நிமிஷம் நான் இழந்த ஒண்ணு எனக்கு கிடைச்சிருச்சு. வெண்ணிலா அம்மாவுக்கும் அவங்க மகன் கிடைச்சிட்டான். கதிருக்கு அவன் அண்ணன் கிடைச்சிட்டான். மாமாக்கு தங்கச்சி கிடைச்சாச்சு. இப்படி எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சாலும் இன்னமும் முழு உரிமை எதுவும் கிடைக்காம இருக்கிறது உங்களுக்கு மட்டும்தான். உங்க மகன் இன்னொருத்தருக்கு மகன், இன்னொருத்தர் மகன் உங்களுக்கும் இப்ப மகன். நீங்க வேணாம்னு ஒதுங்கினாலும் உங்களோட கழுத்தே சொல்லும், இன்னும் கல்யாண வாழ்க்கை தவறுனாலும் நீங்க தவிர்க்கலன்னு. மகன் பேசிய வார்த்தைகளை கேட்ட கோதை அவனை விட்டு விலக முயற்சித்தார். தாயை எழவிடாமல் தடுத்தவன், அதுக்காக அந்த வாழ்க்கையை எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்ல வரலமாண்ணா. உங்க மகன் கிட்ட இன்னமும் ஒதுங்கி நிக்காதீங்கன்னு சொல்ல வரேன். என்னால யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு உங்கள நீங்களே ஒதுக்கி வைக்கிறீங்கன்னு சொல்ல வரேன். நான் உங்க மகம்மா. முதலும் கடைசியமா உங்களுக்கான முழு உறவு நான் மட்டும்தான். உங்க கூட வாழாத இந்த 30 வருஷத்தை ஆயுளுக்கும் வாழணுமா? கண்டிப்பா வாழ்வேன். இனி ஒரு நொடி கூட உங்கள வருத்தப்பட விட மாட்டேன். என்னைக்கும் உங்க நிழலா பின்னாடியே வருவேன் என அன்பு கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்தவர்களை தடுத்தது சீதாவின், கோதமா, கிளம்பலாமா என்ற சத்தம். மகனின் கண்ணீரை துடைத்து முத்தமிட்டவர், உதிரா, உனக்கும் எனக்குமான உறவு சொல்லி முடிக்க முடியாது. என் உசிரியா நீ. அதனாலதான் இன்னமும் நான் உன் முன்னாடி இருக்கேன். கடவுள் உனக்காகவே எனக்கு 100 ஆயுசு கொடுக்கணும். எந்திரிக்க முடியாத நிலைமையில நான் இருக்கும்போது அம்மான்னு என்ன நீ தாங்கணும். அது போதும் உதிரா எனக்கு. ஏக்கம் அத்தனையும் காத்தோட காத்தா மாறி இந்த உசுறு மண்ணோட மண்ணா போயிடும். பேசி முடித்த அவர்கள் அமைதியாக குளத்தில் விளையாடும் மீன்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த முறை சீதாவோடு சேர்ந்து குடும்பமே அழைக்க வந்த வழியே குடும்பத்தோடு புறப்பட்டார் கோதை. தூங்கிக் கொண்டிருந்த இளங்குயிலுக்கு லேசாக வலி எடுத்தது. சிரமப்பட்டு கண் விழித்தவள் அருகில் படுத்திருக்கும் அருளை உசுப்ப, மனைவியின் பிரசவ காலத்தை எண்ணி கவனமாக இருக்கும் கணவன் உடனே எழுந்து விட்டான். அதன்பின் அவசரமாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல, அங்கு பரிசோதித்த மருத்துவர், இன்னும் 15 நாட்களில் பிரசவத்தை எதிர்பார்க்கலாம் என்ற திடீர் அதிர்ச்சியை கொடுத்தார். இளங்குயிலுக்கு 8வது மாதம் பாதி இப்போதுதான் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. 9வது மாதத்தில் வளைகாப்பு வைத்து மாத முடிவில் குழந்தையை எதிர்பார்த்து இருந்தவர்களுக்கு இது இன்ப அதிர்ச்சியாக இருக்க, முகத்தில் அளவில்லா சிரிப்பு. உடனிருந்த பெரியவர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி இளங்குயிலின் வளைகாப்புக்கு நாள் குறித்து அதற்கான ஏற்பாட்டை செய்தனர். மருத்துவர் கொடுத்த 15 நாட்களில் 5 நாட்கள் முடிந்திருக்க 6வது நாள் நல்ல நாளாக அமைந்தது.
அகரம் கிராமமே திரும்பி பார்த்தது இளங்குயிலின் வளைகாப்பை. பரமசிவம் இதற்கும் வரமாட்டார் என்பதை அறிந்த கோதை தன் அண்ணனிடம் சொல்லி அழைக்க மனமில்லை என்றாலும் தங்கைக்காக அழைக்க சம்மதித்தார். பரமசிவமும் அதை தவிர்க்க முடியாது மருமகளை ஆசீர்வதிக்க வந்தார். மற்ற விஷயத்தில் கணவனுக்காக பார்த்த வெண்ணிலா இந்த விஷயத்தில் ஊரே எழுவதற்கு முன் எழுந்து பொறுப்பான மாமியாராய் அனைத்து வேலைகளையும் கவனித்துக் கொண்டிருந்தார். அதை கோதை கண்டாலும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் மகிழ்ச்சியோடு பார்த்திருந்தார் தன் மகனின் அன்னையாய். வருகை தந்த பரமசிவத்தின் கண்ணில் பல வருடங்கள் கழித்து கோதை விழ பேச துணிவின்றி அப்படியே பார்த்து கொண்டிருந்தார். எதேர்ச்சியாக கவனித்த கோதையோ எந்த சலனமும் இன்றி தூய பார்வையோடு கைவணங்கி வாங்க என்றழைத்தார். அந்த பாவனைகளில் தனக்கான இடத்தை புரிந்து கொண்டவர் அமைதியாக சென்றுவிட்டார் மருமகளை காண. செல்பவரின் எண்ணத்தை அறிந்து கொண்ட கோதை தெளிந்த மனதோடு அடுத்த வேலையை கவனிக்க சென்றுவிட்டார். இவர்களை தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்த வெண்ணிலாவிற்குதான் சங்கடமான நிலையானது. ஒப்பனைகள் குறைவாகவும் சிரிப்பை அதிகமாகவும் அள்ளி பூசிய இளங்குயில் ஒரு கையால் வயிற்றை பிடித்து கொண்டு நாற்காலியில் அமர கண்ணாடி வளையல்கள் கையில் குடியேறியது சத்தத்தோடு. நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவரும் சந்தனத்தோடு சேர்ந்த ஆசீர்வாதத்தையும் வழங்கினார்கள். அன்றைய பொழுது ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியின் சாரல் தூவி கொண்டிருக்க ஆசையோடு நனைந்தனர் குடும்பத்தில் அனைவரும். வந்தவர்கள் வாழ்த்திவிட்டு செல்ல அனைவரும் அவரவர் அறையில் களைப்பில் ஓய்வெடுக்க சென்றனர். வளைகாப்பு செலவுகளுக்கு பணம் கொடுத்து கணக்கை முடித்த கதிர் தன் அறைக்கு வர ஓடி வந்து கட்டிக்கொண்டாள் அவனின் மனைவி. தானும் அணைத்து கொண்டவன், என்ன மயில், ரொமான்ஸ் பண்ண போறோமா என குறும்போடு கேட்க இல்லை என்று மறுப்பு தெரிவித்த இளமயில், ஒன்னு கேட்கணும் மாமா என்றாள். என உத்தரவு வர, நீங்களும் இந்த மாதிரி அப்பா ஆனா எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க என்ற துணையின் வார்த்தையில் வாயடைத்து போனவன் எதுவும் பேசாமல் இதமாக அணைத்து கொண்டு முத்தமிட இருவரின் கண்களும் கலங்கியது. பின் மண்டியிட்டு அமர்ந்தவன் வயிற்றில் முகம் புதைத்து மூச்சு விட உருவம் பெறாத சிசு கூசி நின்றது தந்தையின் செயலால். உணர்ச்சி பிடியில் சிக்கி இருந்தவன் மீண்டதும் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த அத்தனை பேரையும் நடுக்கூடத்திற்கு அழைத்து விஷயத்தை போட்டுடைத்தான். வாழ்த்துக்களோடு ஆசீர்வாதங்களும் இருவருக்கும் கிடைக்க அடுத்த வாரிசை வரவேற்க தயாராகினார்கள் குடும்பத்தார்கள். மனைவியை அழைத்து கொண்டு தன் வீட்டிற்கு சென்ற கதிர், அம்மா, உன் பெரிய மகன் பிள்ளை கூட சண்டை போட சின்ன மகன் ஒரு வாரிச உருவாக்கிட்டேன் என பெருமை பிதற்ற வெட்கம் கலந்த அவமான சிரிப்பில் தலைகுனிந்து நின்றாள் இளமயில். ஒரு குழந்தையை எதிர்பார்த்து நின்ற வெண்ணிலாவிற்கு அடுத்த குழந்தைகளின் வரவு இலவச இணைப்பாக தோன்ற சொல்லில் அடங்காத ஆனந்தத்தில் திணற ஆரம்பித்தார். நாளைய பொழுது அதைவிட பெரிய ஆனந்தத்தில் மூழ்கப் போகிறோம் என்பதை அறியாது.